ஹாய்டா ஃபேரீஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருமே இந்த எபிசோடுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் முன்னவே போட்டிருந்துருக்கணும், பட் ஆனால் சில ஹெல்த் இஷ்யூஸால் என்னால் போடவே முடியலடா ஃபேரீஸ். ஐம் ஸோ 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 சாரி. இன்னமும் எனக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகலை. பட் ஆனால் இருந்தாலும் ரொம்ப உங்களை வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் சரி நம்ம இன்றைக்கி போட்டுடலாம் இந்த ஃபைனல் எபிசோடு அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இதை கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன இந்த இதுதான் லாஸ்ட் எபிசோடு. ஸோ நான் இது ஒரு மினி சீரீஸாக தானே எடுக்கிறேன். ஸோ அதனால் அவ்வளோதான். இதுதான் ஒரு ஃபைனல் எபிசோடு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா என்னோடய இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி, அன்கட் சீன்ஸ்லாம் டெலகிராமில் தான் போடுவேன். எஃப்எஃப்பும் இப்போது அதுக்குன்னு தனியாக ஒன்று ஓப்பன் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? கமெண்ட், லைக்ஸ் போடுங்க. இது எல்லாத்துக்கும் ரொம்ப நேரம்லாம் ஆகவே ஆகாதுடா ஃபேரிஸ், ஓகேவா? ஸோ மறக்காமல் இதெல்லாம் பாருங்கள். லைக் கமெண்ட்டு போடுங்க, ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கும் ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு, பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு 4 டேஸ்க்கு, பர்த்டே இல்லை ஆனிவர்சரி, உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காக இருந்தாலும் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஸ்டோரிஸ், இந்த பர்சனுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதுவும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ஃபேரிஸ். அண்ட் நம்ம இன்னைக்கு ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் 2 பிரதர்ஸோட லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் பாட்டெல்லாம் பார்க்காதவங்க, இதுக்கு முந்தின பார்ட்ஸ்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும்டா ஃபேரிஸ், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். லாஸ்ட்டாக நான் இதில் முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா, ஜங்குக்கு மூணை பார்த்து அழறாரு. அண்ட் நான் மோஸ்ட்லி அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லியிருக்கேன். லைக் ஸ்டோரிஸில் ஐஷுன்னு நான் சொல்லியிருந்திருப்பேன் ஒரு சில இடத்துல. சாரிடா, எனக்கு மற்ற ஸ்டோரிஸும் சொல்லி சொல்லி வயலில் அதே வந்துருச்சு. சரி, ஓகேவா? ஸோ என்னடா அது திடீர்னு ஐஷு வராங்க, திடீர்னு 3 வராங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ 3 மட்டும்தான் டங்க்கு ஸ்லிப் ஆகிருச்சு. ஸோ நான் அது இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். லைக் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றத. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, ஓகேவா? ஸோ ஒன்லி 3 மட்டும்தான், ஐஷோ இல்லை, ஓகே? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக போகலாம். ஜங்குக்கு அழுதுட்டு இருந்திருப்பார். லைக் ஃபீட் பண்ணும்போது லைக் 3 எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்காங்க, பயப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக ஒரு அழுகையோடு தான் 3 பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பார். ஸோ அதில் நான் திரும்ப அவரோட லவ்வெல்லாம் எப்படி அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு அப்படின்ற எல்லாமே நம்ம இந்த ஃபைனல் எபிசோடில் பார்ப்போம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் நம்மளும் பார்க்க போகிறோம். நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். இப்படி தான் அங்கே சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஜங்குக்கால் முடியல. ஒயின் 3 எதுவுமே பேசலை. அவங்க பாட்டுக்கு அப்படியே உட்காந்துட்டு தான் இருக்காங்க. ஜங்குக்கால் முடியல. அவர் லைக் எந்திரிச்சு போயிடுறாரு. 3க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜின்னு தான். அவர் தான் என்ன பண்ணுறாரு, 3 கிட்ட லைக் பேசுகிறாரு. கொஞ்சம் பேசிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. 3க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் தம்பின்றதுனால தானே இவன் பேசிகிட்டு இருக்கான். இதே மற்றவங்களா இருந்தால் இவன் இப்படி பேசுவானா அப்படின்ற ஒரு தாட்டும் 3க்கு வருது ஜின் மேலே. ஸோ என்னதான் இருந்தாலும் ஜங்குக்கு ஜின்னோட தம்பி இல்லையா? ஸோ அந்த தாட்டும் வருது. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேண்டாம், நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 அவங்க ட்ரெஸ்லாம் இருக்கும்ல. ஸோ நிறைய ட்ரெஸ் ஜின் வாங்கி கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ அதெல்லாமே அவங்க எடுக்கலை. ஸோ அவங்க மேரேஜ் ஆகி வரும்போது ஒரு சூட்கேஸ் கொண்டு வந்திருப்பாங்களே, அதை மட்டும்தான் அவங்க எடுத்துட்டு, அண்ட் ஜின் இந்த கார்டை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அந்த கார்டும் கொடுத்துருந்துருப்பாரு. அதையும் அங்கேயே வச்சுட்டு 3 என்ன பண்ணுறாங்கன்னா
சுஜியோட வீட்டுக்கு தான் போறாங்க. சுஜி வந்து தனியா தான் வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பேரண்ட்ஸ் வேற ஊரு. ஸோ ஸ்டடீஸ்க்காக தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. ஸோ வந்து 3 இப்ப எங்க போறாங்கன்னா, அங்க தான் போறாங்க. ஸோ இது வந்து ஒரு நூன் டைம் தானே. ஸோ அன்னைக்கு வந்து சுஜியோட வீட்டுக்கு வெளியில தான் வந்து சுஜி வர வரைக்குமே வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அ மூ சுஜியும் வந்து காலேஜெல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் வந்து வீட்டுக்கு வராங்க. லைக் அவங்க பார்ட் டைம் ஜாப்லாம் வந்து போயிட்டுருக்காங்கல்ல. ஸோ அது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வாசல்ல மூன் வந்து அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. இவ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படின்னு சுஜியும் பக்கத்துல போய், "மூன், மூன், எந்திரி மூன்." அப்பதான் மூணும் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. "சுஜி, வந்துட்டியா? நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது. ஃபோன் பண்ணியிருக்க வேண்டிய தானடி?" ஃபோனு தான் சரி சரி எதுவும் பேசாத, ரொம்ப குளிராக இருக்குது, ஃபீவர் வந்துட போகுது அப்படின்னு அவங்களும் வந்து டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு 3 தான் உள்ளார கூப்பிட்டு போகிறாங்க. டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு இப்போ சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்காங்க. 3க்கும் வந்து ரொம்ப ரொம்ப பாடி சில்லுன்னு ஆயிருக்கிறதுனால ஒரு ஹாட்டான ஒரு டீயும் வந்து கொண்டு வந்து கொடுத்து கேட்குறாங்க, "இங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க வீட்டில் இல்லாமல்?" "சுஜி சொல்லு, நான் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கட்டுமா?" "தாராளமா. ஆனா என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லாம நான் எப்படி உன் வீட்ல தேடுவாங்கல்ல. நீ இங்க இருக்கேன்னு தெரியுமா?" "இல்ல, அவங்களுக்கு தெரியாது." "அப்புறம் ஃபர்ஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு மோன்." அப்படின்னு சுஜி கேட்குறாங்க. மூணும் வந்து ஸோ மார்னிங் லைக் லன்ச் டைமில் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குல்ல. ஸோ ஜின் இந்த மாதிரி சொன்னது இதெல்லாமே வந்து மூன் வந்து சுஜி கிட்ட சொல்கிறாங்க. "அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் அவனோட தம்பி தானே, சின்ன பாவா தம்பி தானே அவனும். அப்போ பாவா அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க." அப்படின்னு மூன் சொல்கிறாங்க. சுஜிக்கும் புரியுது. "சரிடி, புரியுது எனக்கு. நீ இங்கேயே இரு. எனக்கு எவ்வளோ நாள் வேணாலும் இருந்துட்டு போ. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, சரியா? ஆனால் காலேஜுக்கு மட்டும் வராமல் இருந்துடாத. இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம காலேஜ் முடிஞ்சிடும்." அப்படின்னு வந்து சுஜி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ வந்து ஏன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் இயர் வந்து முடிய போகுது. ஸோ அதான் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த ஃபஸ்ட் இயர் முடிஞ்சதா அதுக்கப்புறம் நான் இப்போ லீவில் ஏதோ ஒரு வேறு வேலை கூட பார்த்துக்கலாம். நிறைய வேலை பார்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சுஜி சொல்லிகிட்ருக்காங்க. "ஓகே சுஜி, நான் இங்கே இருக்கிறதுல உனக்கு ப்ராப்ளம் அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. தனியாக இருந்தால் எனக்கு இப்போ நீ இருக்கல வந்துட்டல, அது போதும். சரி, ஏதாவது சாப்பிட்றியா?" அப்படின்னு வந்து சுஜி கேட்குறாங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வந்துருச்சு. அப்படியே சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. 2 பேருமே வந்து காலேஜுக்கு வந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஜின்குக் சைடு பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் வந்து வந்திருப்பார் ஜங்குக்கு. ஜின்னு தான் வந்து இந்த மாதிரி பார்லேருந்து கால் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையாயிட்டாரு, வந்து கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெகுலர் கஸ்டமர் அப்படின்றதுனால ஜங்குக்கு வந்து ரெகுலர் கஸ்டமருன்றதுனால ஜின் வந்து எப்போவுமே ஜின்னுக்கு தான் அந்த கால் போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் அவங்களும் வந்து ஜின்னும் வந்து ஜங்குக்கு வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வராரு. "மோன், மோன், கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணு மோன்" அப்படின்ட்டு வந்து ஜின் கூப்பிடுறாரு. எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. "மோன்" இன்னும் கொஞ்சம் சவுண்டாக கேட்குறது. எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ தான் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு, ரொம்ப வீடு சைலண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கே இருக்கிற சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவர் போய் பார்க்குறாரு ரூமில். எங்கேயும் இல்லை. இருக்கிற 2 ரூமில் செக் பண்ணுறாரு, பாத்ரூம் செக் பண்ணுறாரு, இங்கேயும் இல்லை. அதுக்கப்புறமா வந்து கபோர்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க ஒரு பயம் அவங்களுக்கு. ஸோ அவர் ஓப்பன் பண்ணி பார்த்தபோது அந்த பயம் அவருக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. வந்து கிளம்பிட்டா. ஏன்னா வந்து அதில் 3ஓட சூட்கேஸ் மட்டும்தான் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற டேபிளில் அவர் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஜின்னோட கொடுத்த கார்டு அங்கேயே இருக்குது. அண்ட் வந்து அந்த க்ளாசட் லைக் அந்த ட்ரெஸ் வைக்கிற கபோர்ட்லாம் இருக்கும்ல. ஸோ அங்கெல்லாம் வந்து ஜின் வாங்கி கொடுத்த அந்த கிஃப்ட்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாம் அப்படியே இருக்குது. அவருக்கு புரிஞ்சிருச்சு அவங்க இங்கேருந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ரொம்ப பயமாயிருச்சு, எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் நினச்சி, சரி நம்ம ஒரு கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் வந்து விட்டுருந்துருப்பாரு.
அண்ட் நெக்ஸ்ட் டே இப்படி தான் அந்த நைட் வந்து போயிருந்திருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து மூணும் சுஜியும் காலேஜ்க்கு போயிட்டாங்க. இங்கே வந்து ஜின்னும் ஜங்குக்கும் வந்து அவங்களும் வந்து ரெடி ஆகிட்டு சரி மூணு வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அங்கே தான் போய் பெல் அடிக்கிறாங்க. பெல் அடித்தா வந்து அவங்க அம்மா தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, மூணோட அம்மா. ஜின்னை பார்த்ததும் ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படியே ஜின்னுக்கு பக்கத்தில் இருந்த ஜங்குக்கு பார்த்தோன்னே அப்படியே ஸ்மைல் நின்றுச்சு. லைக் வந்து ஒரு மாதிரி கோபமாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அந்த மாதிரி லைக் பார்த்தோமே ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உள்ள வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மட்டும் தான் இன்வைட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு இன்வைட்டே பண்ணல. அவங்க பாட்டுக்கு உள்ளார போயிடுறாங்க. அங்கேயே தான் நின்றுருக்காரு ஜங்குக்கு. வாடா உள்ள அயாங்க அவங்க மூடிட்டு வா அப்படின்னு ஜின் வந்து இழுத்துட்டு போகிறாரு. அங்கே வந்து மூணோட அப்பாவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வராங்க. ஜங்குக்கு பார்த்தோன்னே அது அப்படியே கோபமாக மாறிடுச்சு. இதுக்கிட்ட இங்கே வந்த அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. மாமா மாமா கோவப்படாதீங்க மாமா, இருங்க மாமா. மாப்பிள்ள இவனை எதுக்கு மாப்பிள்ள கூப்பிட்டு வந்தீங்க? இது வரைக்கும் என் பொண்ணு பண்ண கஷ்டத்துக்கு நான் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கேன்னா என் பொண்ணுக்காக மட்டும்தான். நீங்களும் சொன்னீங்கன்றதுக்காக ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இப்போ திரும்ப எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் கோவமாக கேட்குறாங்க. ஜங்குக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் வந்து ஹர்ட்டாகவும் இருக்குது. ஸோ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா சட்டுன்னு நீல் பண்ணிடுறாரு. அது எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு, என்னடா ஆகும் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து மூணோட அப்பா அம்மாவை தான் ஒரு ஜங்குக் பார்க்குறாரு. என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், உங்களோட கோவம் எல்லாமே நியாயமானது தான், நான் பண்ணது அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கக்கூடாது, உங்கள் பொண்ணை அவ்வளோ ஆசையாக வளர்த்துருந்துருப்பீங்க, அப்படி இருக்கிற உங்கள் பொண்ணை நான் கஷ்டப்படுத்திட்டேன், காயப்படுத்திட்டேன், ஏன் தப்பு தான், அதை என்னை மன்னிச்சிருங்க மாமா அத்தை, தயவு செஞ்சு என்னை மூணுக்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க அப்படின்ட்டு அவ்வளோ அழுகிறாரு. அவர் அழுகிறத பார்த்தா யாருக்கா இருந்தாலும் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே வந்து மனசு இறங்கிடும். அந்த மாதிரி தான் வந்து ஜங்குக் அழுகிறாரு. சின்னடி கிஞ்சிரிடா, என்னடா பண்ணிட்டு இருக்க, இருன்னு நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் அப்படியே பேசுகிறாரு. என்னை மன்னிச்சிருங்க அத்தை மாமா ப்ளீஸ், ஆனால் மூணுக்கிட்ட இருந்த மட்டும் என்னை பிரிச்சிடாதீங்க, அவளை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் மாமா, நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன், அவளை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலறாரு. லைக் வந்து அவங்களும் வந்து மூணோட அப்பா அம்மாவும் வந்து அப்படியே உருகிடுறாங்க. லைக் அப்போ தான் வந்து மூணோட மாப்பிள்ள எந்திரிங்க மாப்பிள்ள, இல்லை அத்தை எந்திரிங்க எந்திரிச்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து ஜங்குக்கும் கொடுக்குறாங்க. ஜங்குக்கும் வந்து குடிக்கிறாரு. அவங்க அப்பாவும் சரி நடந்தது நடந்து போச்சு, மன்னிப்பும் கேட்டுட்டீங்க, ஆனால் மன்னிப்பு கேட்கறதால மட்டும் எதுவும் மாறிடாது, நீங்கள் அவளுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்ற எல்லாமே வந்து முடிவு பண்ணது அவளோட கையில் தான் இருக்குது, எங்கள் கையில் இல்லை, அவள் எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் அதுக்கு எதுவும் சொல்ல போகிறதும் கிடையாது அப்படின்னு மூணோட அப்பா சொல்கிறாங்க. அவள் காலேஜ்க்கு கிளம்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மூணோட அம்மா கேட்குறாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியுது அப்போ மூணு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்து கிளம்பிட்டா, அவள் கிளம்புனதுக்கப்புறமா தான் நாங்கள் இங்கே வந்தோம், சரி சரி இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அவள் எக்ஸாம்ஸ்க்காகலாம் படிச்சுட்டு தான் இருக்கா, ஏதாவது டவுட்டும் இருந்துச்சுன்னா கேட்பா, அதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ கார் தான் ட்ரைவ் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி அவள் பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லைன்னா எங்கே இருப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் கேட்குறாரு. வேறங்க, அவள் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருப்பா, கன்ஃபார்ம் அங்கே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்போ தியா வீட்டில் இருப்பாளா இல்லை சுஜி வீட்டில் இருப்பாளா அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறாரு. கன்ஃபார்ம் சுஜி வீட்டில் தான் இருப்பா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறாரு. ஏண்டா என் பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி எனக்கு தெரியாதா, சுஜி மட்டும்தான் தனியாக வந்து ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கா,
தியா அவ ஃபேமிலியோட தான் இருக்கா. என் முன்னாடி பத்தி நான்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, அவ ஃப்ரெண்ட்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. பாருடா, பொண்டாட்டியே படிக்கிறதுல பிஹெச்டியே முடிச்சிட்டிங்க போலையே, நீ மூடு அப்படின்னு அப்படியே கொஞ்சம் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து இருக்காங்க. மூணு சுஜி தியா 3 பேருமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஸோ என்னதான் வந்து ஜின் வந்து அமௌண்ட் கொடுத்தாலும், ஆனால் 3க்கு அவங்க ஒர்க் பண்ணுறது அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த அங்கே தான் வந்து வராங்க, ஜங்குக்கும் 3ம் வராங்க. ஃபஸ்ட்டு 3 வந்து அதை கவனிக்கலை. அவங்க பாட்டுக்கு வந்து சரி எப்பவும் போல் வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிற மாதிரி என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சின்ன ஜங்கு கிட்ட தான் கேட்குறாங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்களும் வந்து அந்த நோட் பேடை பிடிச்சிட்டு ஆர்டர்ஸ் எழுதுறதுக்காக வந்து நின்றுட்டுருக்காங்க. அதை வந்து யார் பார்க்குறாங்க அப்படின்னா சுஜியும் தியாவும் பார்க்குறாங்க. ஏய் தியா தியா, என்னடி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ கூப்பிட்டுட்டு இருக்கேன், அங்கே பாரு யார் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு. யாரு அப்படின்னு பார்க்குறாங்கன்னா ஜின்னும் ஜங்கும் உட்காந்துட்டு, இவனுங்க இங்கே என்னடி பண்ணுறானுங்க, அங்கே பாரு உட்காந்துட்டு இருக்கிறது யாருன்னு கூட தெரியாமல் இந்த லூசு ஆர்டர் எடுக்கிறதுக்கு நின்றுட்டுருக்கு அப்படின்ட்டு வந்து, இரு நான் போகிறேன். நீ எங்கடி போகிற அப்படின்னு தியா சுஜியை இழுக்கிறாங்க. இருடி அப்படின்ட்டு வந்து சுஜி வந்து 3 கிட்ட தான் போகிறாங்க. என்ன சுஜி என்ன பண்ணிருக்க, ஆர்டர் வாங்க தங்கிட்டுருக்கேன், நீ மூட்டு போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்து, ஏண்டி மூட்டு போடி அப்படின்ட்டு 3 கிட்டே சொல்லிடுறாங்க. 3 வந்து பார்க்கவே இல்லை. சரி அவங்களும் வந்து 3 போயிடுறாங்க. இப்போ சின்ன ஜங்குக்கு தான் சுஜி முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அதே தான் மாதிரி தான் சுஜியும் வந்து ஜின்னியும் ஜங்கையும் முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன லைக் வந்து அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு லைக் வந்து ரூடாக பேசுகிற மாதிரி வந்து ஃபேஸை வச்சுக்காம ஸ்மைல் பண்ணிட்டு ரூடாக பேசுகிற மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க. என்ன என்ன வேணும் சார் சாப்பிட்றதுக்கு, என்ன பிடுங்கிறதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வந்து பேசுகிறாங்களா. வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். தேவையில்லாமல் சீன் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரெஸ்டாரண்ட் கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சுஜி சொல்கிறாங்க. அவங்களும் வந்து ஆர்டர்ஸ்லாம் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கும் வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் உட்காந்துட்ருக்காங்க. அப்புறம் அவங்களும் வந்து வேணுன்ட்டுக்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிஷ்ஷை சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பைஸியாக வேணுமா, ஸோ வந்து ஸ்பைஸியாக வந்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக அவங்களும் வந்து சேர்த்து ஆர்டர்லாம் வந்து அவங்க லிஸ்ட் எழுதி லைக் வந்து அந்த நோட் பேடில் எழுதுகிறாங்கல்ல, அதுலேயே வந்து வித் ஸ்பைஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி அதையும் வந்து எழுதியிருந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பைஸியாக ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கும் வந்து அப்படியே கொஞ்சம் டைமும் வந்து ஸ்கிப் ஆகி ஃபுட்டும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஸ்மிர் பண்ணுறாங்க. தியா நோட்டீஸ் பண்ணுறாங்க, இவ ஸ்மிர்க்கே சரியில்லையே அப்படின்ற மாதிரி தான் சுஜிக்கிட்ட தான் போகிறாங்க. என்னடி ஒரு மார்க்கமாக இருக்கே உன்னோட செருப்பு, என்னத்தடி பண்ணி வச்சுருக்க. நான் ஒன்றுமே பண்ணலையே, ஆர்டர் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்க போகிறேன். ஆனால் உன்னோட செருப்பு வில்லத்தனமாகவே இருக்குது. நீ மூட்டு போய் வேலையை பாரு, அங்கே பாரு புதுசாக வந்து ஒரு டேபிளுக்கு அந்த டேபிளுக்கு வந்து புதுசாக வந்து உட்காந்துருக்காங்க, போப்போ ஷோ அப்படின்னு சொல்லிட்டு தேவை அனுப்பிச்சி வச்சுட்டு சுஜி தான் வராங்க. அவங்க வந்து ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறாங்க. லைக் எடுத்து வைக்கும்போது சாப்பிட்டுட்டு நல்லா பசங்களை மூடிட்டு கிளம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுஜி அங்கேருந்து போயிடுறாங்க. ஜங்குக்கா நான் பாருங்க என்ன பேச்சு பேசுகிறவ, விட்றா விட்றா, இது என்ன புதுசா, அவ ஒரு பைத்தியக்காரிடா, அப்படி தாண்டா, அதெல்லாம் கண்டுக்காதடா. இருந்தாலும் அவ எப்படி பேசுகிறா பாருங்கண்ணா. அவள் ஹோட்டலுக்கு வந்து சர்வ் பண்ணுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன இருங்க, அவளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி வேலையை வந்து அப்படியே வேலையை விட்டு தூக்காம நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கோவம் வருது. அப்புறம் 3 பார்த்துட்டு சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொன்னதுமே ஜங்குக்கு வந்து ஆஃப் ஆகிடுறாரு. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியுதுல்ல, அப்போ மூடிட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஜின்னும் சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
அவ்ளோ எக்ஸைட்டடா வந்து சுஜி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "சாப்பிடுங்கடா, சாப்பிடுங்கடா, நல்லா சாப்பிடுங்கடா. இனிமே இங்க வர்றதுக்கு நீங்க யோசிக்கணும்." அப்படின்ற மாரி தான் அவ்ளோ எக்ஸைட்டடா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்பைஸ் அங்க இருக்கிறது தெரியல. பட் ஆனா 2வது ஸ்பூன், 3வது ஸ்பூன் போக 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 காரம் அப்படியே சர்ருன்னு ஏறுது. அவங்களுக்கு தாங்க முடியல. அந்த மாதிரி வந்து இருக்கு. சாப்பிட்டுட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க. சூப்பர், சூப்பர், சூப்பர். அவ்ளோ எக்ஸைட்டடா வந்து சுஜி பார்த்துட்டு இருக்காங்க. 3ம் வந்து பக்கத்து டேபிள்ல தான் வந்து ஆர்டர்ஸ்லாம் வந்து குடுத்துட்ருப்பாங்க. ஜங்குக் தான் வந்து பார்க்குறாரு. லைக் வந்து அவங்க கண்ணுல அவ்ளோ டியர்ஸா தெரிச்சுட்டு நிக்குது. பக்கத்துல யார் இருக்காங்கன்னு கூட தெரியல. அந்த மாரி கண்ல இருக்கு. "எக்ஸ்கியூஸ் மீ" அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து எஸ் அப்படின்னு திரும்பி பார்த்தா, ஜங்குக்கு அவரு உட்காந்துட்டு இருக்கிற நிலைமைய பார்த்தா, "என்னது இது?" அப்படின்ற மாரி இருக்கு. உடனே போறாங்க அங்க. "என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல?" அப்படின்ற மாரி. "ஏய் தண்ணி தண்ணி கொண்டு வாடி." "ஆ பவன் நீங்க?" தண்ணி கொண்டு வாடி, அப்புறமா பேசிக்கலாம்டி, நாக்கெல்லாம் எரியுதுடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஓகே, நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த வாட்டர் ஜக்கை எடுத்துட்டு போயிட்டு திரும்ப ரீஃபில் பண்ணிட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. 2 பேருமே கிளாஸ்ல வந்து லைக் 3 தான் வந்து கிளாஸ்ல ஊத்துறாங்க. 2 பேருமே மடக்கு 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 மடக்குன்னு குடிக்கிறாங்க. இன்னமும் காரமா இருக்கு, காரமா இருக்கு. என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஏய் காரமா இருக்குடி, முடியலடி, நாக்கெல்லாம் எரியுதுடி, அப்படி மண்டை ஏறுதுடி சூடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஜூஸ் எதாவது கொண்டு வரட்டுமா? ஐயோ சில்லுன்னு ஏதாவது கொண்டு வாடி, முடியலடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து 3ம் வேக வேகமாக போய் 2 பேருக்குமே வந்து மில்க் ஷேக் மாதிரி கொண்டு வராங்க. ஸோ மில்க் ஷேக் கொண்டு வந்து கொஞ்சம் குடிக்கிறாங்க. அப்போ தான் வந்து ரிலாக்ஸாக இருக்குது. 2 பேருக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கம்மியாகிருக்கு. இப்போ தானே நல்லா இருக்கு. ஐயோ என்ன காரம், என்னடி ஹோட்டல் இது, இவ்வளோ காரத்தை கொட்டி வச்சிருக்கீங்க, கம்ப்ளைண்ட் வேணாலும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ காரமாவா இருக்குது? அந்த மாதிரிலாம் காரம் போட மாட்டாங்களே, எக்ஸ்ட்ராவாக கேட்டால் மட்டும்தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. செம்ம காரமாக இருக்குது. உடனே வந்து 3 காரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட மில்க் ஷேக்கை தான் எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறாங்க. காரம் காரம் இப்போ தருதா காரம் எவ்வளோ எப்படி இருக்குன்னு. எங்களுக்கு அதுவும் இந்த பவுல் ஃபுல்லாக கொண்டு வந்து கொடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ மேனேஜர் இதை நோட்டீஸ் பண்ணுறாரு. மேனேஜர் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. லைக் வந்து 3 வந்து இந்த மாதிரி லைக் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணது, இந்த மில்க் ஷேக்கை குடித்ததெல்லாம் இதை ரொம்ப கோவமாக வந்து வராரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மோன், கஸ்டமர்ஸ் கிட்டே இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? அவங்களோட பவுல்லேருந்து எடுத்து சாப்பிட்டு அவங்களோட மில்க் ஷேக்கை கொடுத்துட்ருக்கு, என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்குறாங்க. இல்லை மேனேஜர் அது வந்து அப்படின்ட்டு சொல்கிறதுக்குள்ள ஜங்குக்கு, யோ என்னையா ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? இவ்வளோ காரமாக இருக்கு, இவ்வளோ காரமாக இருந்தால் எவையா சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு கத்துறாரு. ஜங்குக் அமைதியாரு. சும்மா இருங்க ஹயாங், சொல்லு என்னையா இவ்வளோ காரமாக இருக்கு, இவ்வளோ காரத்தை எவன்ல சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சார் என்ன சார், ஏன் இப்படி கத்துறீங்க? கத்தாம எவ்வளோ காரமாக இருக்குது தெரியுமா இந்த ஃபுட்டு அப்படின்ற மாதிரி வந்து கத்துறாங்க. சார் நாங்கள் அவ்வளோ காரம்லாம் போட மாட்டோம் சார், எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு கேட்டால் மட்டும்தான் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பாரியா, இது நீயே சாப்பிட்டு பாரு எவ்வளோ இருக்குன்னு தெரியும், எக்ஸ்ட்ராவாக கேட்டோமா, நாங்கள் இங்கே எக்ஸ்ட்ராவாக கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கத்துறாரு. ஸோ அங்கிருந்த மேனேஜரும் அங்கே வந்து இருந்த ஒரு ஸ்பூனை எடுத்து சாப்பிட்றாரு. செம்ம காரம், முடியல அவரால். அவர் தண்ணியாக கொட்டிக்கிறாரு வாயில். இது எல்லாத்தையுமே வந்து தியா பார்க்குறாங்க. அடி பாவி, உன்னோட வேலை தானடா சுஜி, யோ ஏண்டி இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் என்னென்னலாம் ஆக போதோ அப்படின்ற மாதிரி தான் தியா பார்த்துட்ருக்காங்க. சார் சார் இவ்வளோ ஸ்பைஸ் நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க சார். இவ்வளோ ஸ்பைஸை நாங்கள் ஏன் கேட்க போகிறோம் அப்படின்னு ஜின்னு, நாங்களாம் வந்து ஸ்பைஸ் இந்த அளவுக்கு கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அப்போ அங்கேருந்த உடனே அங்கேருந்த ஷெஃப்பை வந்து கூப்பிடுறாங்க. ஷெஃப்பும் வராங்க. இந்த மாதிரி இந்த டேபிளோட ஆர்டர் வந்து அவரும் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
செஃப் சொல்றாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பைஸியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கேட்டிருந்தாங்க தான் நான் எங்க எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. யோ நாங்களே எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் அந்த அந்த நோட் பேடில் அந்த சீட்டில் வந்து ஆர்டர்ஸ்லாம் எழுதிருக்குல்ல அதை வந்து எடுத்து காட்டுறாங்க. பாருங்க இதில் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ்ன்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் அவங்களுக்கு புரியுது இது யாரோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு. சுஜியோட வேலை நல்லாவே தெரியுது. எங்க ஆர்டர் வாங்கின பொண்ணுங்க எங்க அந்த சுஜி எங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. சுஜி ஆல்ரெடி வந்து அப்பீட் ஆயிருப்பாங்க. மேனேஜர்லாம் வந்து லைக் வந்து சரி இது ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் இருக்கிறான் அப்படின்ற சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆயிருந்திருப்பாங்க. சுஜி சுத்தி பாக்குறாங்க. பார்த்துட்டு சுஜியை காணோம். தியாவை தான் கூப்பிடுறாங்க. சார் சுஜி எங்க சார் அவ வந்து சார் சொல்லு எங்க அவ 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன்னு போனா சார். எங்கன்னு தெரில சார் அப்படின்ற மாதிரி வந்து மேனேஜர் சொல்றாங்க. லைக் வந்து புரிஞ்சு போச்சு தியாக்கு எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு உடனே கூட்டு வா. தியாவும் போறாங்க எங்கேயாவது இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இல்லை. தியாவும் வந்து திரும்ப சொல்றாங்க சார் அவ இங்க இல்லை சார் அவ கிளம்பி போயிட்டா சார் அப்படின்ட்டு. மேனேஜருக்கு செம்ம கோவம். என்னையா இது இப்படிதான் உன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஜங்கு கத்திக்கிட்டு இருக்காரு. சார் 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 அவங்களோட சார் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்லிட்டு இருக்காங்க. மூணும் வந்து சாரி சார் லைக் வந்து மூணுக்காக தான் வந்து சுஜி இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூணுக்கும் தெரியுது. பட் இதனால ஜின்னுக்கும் வந்து கஷ்டம் அப்படின்ட்டு நினைக்கும் போது லைக் வந்து மூணுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சாரி சார் அப்படின்னு லைக் மூணு வந்து பவ் பண்றாங்க. எங்களோட ஹோட்டலுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு. சாரி சாரி சார் இனிமேல் இந்த மாதிரி நடக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பன்சேஷனாக வந்து இதை நானே சாப்பிட்டுடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சொல்கிறாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஜென் சொல்கிறாரு. இல்லை சார் பரவாயில்ல எங்கள் சைடில் தான் தப்பு நானே இதை வந்து சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் வேண்டான்னு சொல்கிறோம்ல திரும்ப ஏன் வந்து திரும்ப சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஜங்குக்கு. சார் கோவப்படாதீங்க சார் கோவப்படாதீங்க சார். மூணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ வேற ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வா. ஓகே மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா வந்து புதுசாக ஒரு டிஷ்ஷு லைக் வந்து ரொம்ப இது இல்லாமல் இது வந்து அந்த ஹோட்டலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு அதை தான் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மேனேஜர் வந்து சார் இது வந்து ரொம்ப எங்கள் ஹோட்டல்லே ரொம்ப எக்ஸ்பென்சிவான டேஸ்டான டிஷ் இது. எங்கள் மேலே தப்பு இருக்கிறதுனால இதை வந்து நாங்கள் காம்பன்சேஷனாக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பென்சிவான ஃபுட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக க்ரியேட் பண்ணுற அந்த ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறமா திரும்பவும் வந்து சாரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. மூணும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ மூணு தியாவும் ஒரு இடத்துல தனியாக நின்றுட்டு இருக்காங்க. எதுக்கடி சுஜி இப்படி பண்ணும் என்ன கேட்டா நீ அவ்வளோதான் கேட்கணும். அப்போவே ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சேன். எனக்கு அப்போயே ஒரு டவுட் வந்துச்சு. ஆனால் எதுவும் இருக்காதுன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. இவளுக்கு அவளால ஜின்ன பாவா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. ஜின்னு மட்டும்தான் உங்க எனக்கு தெரியுது ஜங்குக்கு தெரில. அது போதும் போதும் அப்படின்ட்டு அப்படியே அந்த இதுவும் போயிடுச்சு. அப்படியே வந்து நைட்டு ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து தியாவும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ வந்து சுஜியோட வீட்டுக்கு தானே வந்து மூணு ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தான் வராங்க. பின்னாடி வந்து லைக் வந்து மூணுக்கே தெரியாமல் வந்து காரில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சுஜியோட வீட்டும் வந்து எங்கேன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்களும் வந்து மூணும் வந்து உள்ளார போயிடுறாங்க. செம்ம கோவமாக தான் போனாங்க. பட் ஆனால் அவங்க அந்த ரியாக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு மூணுக்கு. ஸோ வந்து சுஜி வந்து எட்டி பார்க்குறாங்க. மச்சான் வண்டியா மச்சான் நல்லா ஒரு ஷோ என்ஜாய் பண்ணிட்டு வந்து போல. ஏன்டி உனக்கு இந்த வேலை பாவம்டி 2 பேரும். பாவம் அவனுங்க நீ தான் சொல்லிக்கணும். உனக்காக போய் நான் பண்ண பாரு என்ன சொல்லணும். சரி சரி விடு ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுல அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்போ காலிங் பெல் ஆகுது. இந்த டைம்ல எவனா இருக்கும். சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
மூன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் ஜின்னும் ஜங்குக்கும் தான். மூணு தள்ளி விட்டு ஜங்குக் உள்ளார வராரு. சுஜியை தான் பார்க்குறாரு. செம்ம காண்டில் போகிறாரு. அத்தி என்ன இவ்வளோ வெறி கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பால பின்னாடி எகிரி கடிச்சிடுறாங்க. ஒழுங்காக நின்றுது. முடியாதுடா, என்னடா பண்ணுவ, எதுடா அடிங்க, கையில மட்டும் நீ மாட்டின இன்னைக்கு செத்தடி நீ அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கு வந்து சுஜியை துரத்திட்டு இருக்காரு. போடாடே போட எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து இப்படி ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. ஜின்னா லைக் வந்து மூணை வந்து பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு இருந்து அவர் வந்து அப்படியே வந்து மூணு கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருக்காரு. பாப்பா விட்டுப்பாவா, ஏ சும்மா இரு, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி வந்து இங்கே கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து சீக்ஸில் கிஸ் பண்ணுறது, நெக்கில் கிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கேயா ஜங்குக்கும் சுஜியும் வந்து ஜங்குக்கோட கையில் வந்து சுஜியோட முடி இருக்கு, சுஜியோட கையில் ஜங்குக்கோட முடி இருக்கு. ரெண்டு பேருமே முடியை பிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து அந்த மாதிரி பிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போவா விட்டு போவா, அங்கே பாரு போவா எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மூணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விட்டு விட்டு சண்டை போட்டுக்கிட்டோம், அவள் பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி இன்னமும் ஜின் வந்து மூணு கொஞ்சிக்கிட்டு தான் இருக்காரு. லைக் கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, லைக் டைட்டாக ஹக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைக் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. என் எல்லாம் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி. பாவா சும்மா பாபா, என்ன பாவா பண்ணிக்கிட்டு இருக்கேன், விட்டு போவாங்க பாரு பாவா எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பயா ஜங்குக்கா லைக் வந்து சுஜியோட ஹேண்டை தட்டி விட்டு பலார்னு ஒரு அறை தான். செம்ம ஷாக்கு மூணுக்கு. ஜங்குக்கு வந்து லைக் ஜங்குக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கையில் அவரோட சுஜி வந்து அவங்க சீக்ஸில் கையை வச்சுட்டு என்னையாடா நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எத்து தான் விடுறாங்க. ஜங்குக்கு மெயின் ஸ்விட்சிலேயே செம்ம கோமா ஒரு எத்து வித்திருந்துருப்பாங்க. முட்டையில் ஜங்குக்கெல்லாம் வழியில் பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு. என்னையாட அடிக்கிற நீ, என்னையாட அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேரை தான் பிடிக்கிறாங்க. ஐயோ முத்திருச்சு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சின்னோட ஹேண்டை தட்டி விட்டு வேகமாக வந்து சுஜிக்கிட்ட போய் போதும் போதும் சுஜி விட்டு, சுஜி பாவம் சுஜி பாவமா, என்னைய அடிச்சுட்டு அவன் கையை எனக்கு உடைக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சுஜி சொல்லிட்டு இருக்காங்க. வேண்டாண்டி ப்ளீஸ்டி, அவன் புருஷன்டி, போதுண்டி விட்டுண்டி, பாவண்டி அடிச்சிடாதடி அப்படின்ற மாதிரி. ஏதே அவ என்ன அடிச்சது உனக்கு தெரில, அதுக்கு தான் நீ உதச்சிட்டல, எனக்கு பத்தாது அப்படின்ட்டு வந்து சுஜி கோமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே இன்னொரு ஒரு பர்சன் வராங்க. அந்த சீனை பார்த்தது லைக் வந்து எல்லாத்தையுமே வந்து அவர் பார்த்து தான் இருந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாரு, சுஜியோட வெஸ்ட்டை பிடிச்சிட்டு லைக் வந்து வெஸ்ட்டை பிடிச்சி அவர் பக்கமாக திரும்பி செம்மையாக வந்து கிஸ்ஸு. அங்கேருந்து எல்லாருக்குமே ஷாக்கு. ஜங்குக்கா வழியில் துடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஐயோ வலிக்குதே வலிக்குதே அப்படின்ற மாதிரி. சின்ன ஷாக்காக பார்க்குறாங்க, மூணு ஷாக்காக பார்க்குறாரு. சுஜிக்கு அதுக்கு மேலே ஒயிட் ஐஸில் பார்க்குறாங்க. அந்த கிஸ்ஸில் மினிட் ஐஸ் சுஜியும் வந்து கிஸ் பேக் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா கிஸ்ஸு பிரேக் ஆகுது. ஸோ அந்த பர்சனும் கோவம் போச்சா இல்லை இன்னமும் கோவம் இருக்கா அவன் மேலே அப்படியே வந்து ஷையாக ப்ளஷ் ஆகிட்டு போச்சு அப்படின்ட்டு வந்து சுஜி சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்சனை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் யார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது கரெக்டாக இல்லையா அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு இதில் சொல்கிறேன். ஸோ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் ஜின்னு. என்ன நடக்குது, நான் தான் நடந்து வந்தேன், அதான் எதுவும் நடக்காமல் ஸ்டாப் பண்ணிட்டல, நீ வாடி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுஜி அங்கேருந்து வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே ஜங்குக்கா வழியில் துடிச்சிட்டு இருக்காரு. ஐயோ வலிக்குதே வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மூணு தான் பக்கத்தில் கொஞ்சம் ரொம்ப வலிக்குதா உயிரே போயிடும் போலடி, எங்கேருந்து பிடிச்ச இவளெல்லாம் ஃப்ரெண்டுன்ட்டு, ஐயோ என்ன வலி தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப லைக் வந்து
என்ன கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்கும். பட் ஆனா இன்னும் வலி இருக்கிற மாரி வந்து ஜங்குக் வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. அ சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அங்க ஜின்னு நின்னுட்டு இருக்காரு. "உனக்கு இது தேவதான்டா, தேவதான். அவள அடிச்சல்ல. ஐயோ! அதுக்குன்னு அவ என்ன திரும்பி அடிச்சிருந்தா கூட பரவால்ல. எங்க போய் அடிச்சிருக்க? எப்படி வலிக்குது தெரியுமா?" அப்படின்ற மாரி தான் வந்து ஜங்குக் அப்படியே லைக் வந்து கண்ணுலருந்து தண்ணியெல்லாம் தர தரையா கொட்டுற மாரி அவ்ளோ இது பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து மூணுக்கே ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிருச்சு. "ரொம்ப வலிக்குதா மாமா?" அப்படின்ட்டு வந்து அ மூன் சொல்றாங்க. லைக் வந்து ஜங்குக்கு கேட்டோனே, ஆஹா! ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுது. ஆமா பொண்டாட்டி. எப்படி உதைச்சா தெரியுமா? நீ பார்த்துட்டு தானே இருந்த. ஏன்டி இவ கூடலாம் நீ ஃப்ரெண்டா இருக்க? அப்படின்ற மாரி சீன் போடுறாரு. ரொம்ப வலிக்குது அப்பாவா. ஐஸ் பேக் எடுத்துட்டு வரட்டுமா மாமா? வேண்டாம். நீ என் பக்கத்துல இரு. அது போதும் பொண்டாட்டி. அப்படின்ட்டு வந்து ஜங்குக் சொல்றாரு. சாரி மாமா. என் ஃப்ரெண்டு பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ரொம்ப வலிக்குதா? அவங்க வந்து அந்த அதுதான் வந்து லைக் வந்து ரொம்ப லைக் வந்து இதுவரைக்கும் ஜங்குக் மேல இருந்த மொத்தமும் எல்லாமே வந்து போயிடுச்சு. இப்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாரி வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல பொண்டாட்டி. இட்ஸ் ஓகேடி. நீ என்னடி பண்ணுவ? அவ இப்படி பண்ணுவான்ட்டு உனக்கு எப்படிடி தெரியும்? அ அப்படின்ற மாரி ஜங்குக்கும் வந்து சொல்றாரு. சாரி. என்னதான் இருந்தாலும் நீ எதுவும் பேசாத. வா நம்ம வீட்டுக்கு போலாம். அப்படின்ட்டு வந்து ஜங்குக் சொல்றாரு. சரி மாமா. அப்படின்ட்டு வந்து லைக் வந்து 3 வந்து அவங்களோட பேகு எல்லாமே எடுத்து வச்சிடுறாங்க. எடுத்து வைக்கிறதுக்கு போயிடுறாங்க. உடனே ஜின்னு தான் ஜங்குக் பக்கத்துல உட்காந்து லைக் பக்கத்துல வந்துட்டு, "ஆ நல்லா நடிக்கிறடா நீ. பின்ன நடிக்காம பின்ன அவள வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு ஏதாவது பண்ணணும்ல. எப்படி? ஆ நல்லா நடத்து நடத்து." அப்படின்ற மாரி தான் ஜின்னும் வந்து சொல்லிட்டு, ஸோ வந்து 3ம் வந்து அவங்க பேக்கெல்லாம் எடுத்து வந்துடுறாங்க. அ "போலாம் மாமா. வா வா போலாமா?" போலாம் பொண்டாட்டி." அ லைக் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எந்திரிக்கிற மாரி எந்திரிக்கிறாராம் ஜங்குக்கு. அப்படியே வந்து மூன் மேல கைய போட்டு, "பொண்டாட்டி என்னால நடக்க முடியலடி மாமா. அப்படியே கூட்டு போறியா?" "சரி மாமா. வா மாமா." அப்படின்னு சொல்லிட்டு, "வா வா இந்த சூட்கேஸ புடிச்சுக்கோ." அப்படின்ட்டு வந்து அவங்களோட சூட்கேஸ வந்து ஜின்னுகிட்ட குடுத்துடுறாங்க. சரி சரி நடத்து நடத்து." அப்படின்ற மாரி வந்து ஜின்னும் வந்து அத எடுத்துட்டு அங்கருந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களோட வீட்டுக்கும் வந்து வந்துட்டாங்க. அ 3 தான் வந்து ஜங்குக்கு ஒரு பக்கம் ஒரு சைட் புடிச்சுட்டு கூட்டிட்டு வராங்க உள்ளார. ரொம்பவும் இன்னும் வழியிலேயே இருக்கிற மாரி அவ்ளோ சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. அ அவ அ "நான் மாமாவ படுக்க வச்சுட்டு வந்துடுறேன்." சரிடி சரி." அப்படின்னு வந்து அ சின்னும் வந்து 3ஓட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க போயிடுறாரு. பெட்ல தான் வந்து ஜங்குக்கு படுக்க வச்சுட்டு, "சரி மாமா நீ தூங்கு. பொண்டாட்டி போகாதடி என் கூடவே இருடி. ப்ளீஸ் டி." அப்படின்ட்டு வந்து அவ்ளோ பாவமா பப்பி ஐஸ்கள வந்து வச்சு கேட்குறாங்க. நோவும் சொல்ல முடியல. "சரி மாமா. நீ தூங்குற வரைக்கும் நான் இருக்கேன். இங்க வா என் பக்கத்துல வா." அப்படின்ட்டு வந்து மூன் கிட்ட கேட்குறாரு. மூனும் வந்து ஜங்குக் பக்கத்துல வந்து லைக் படுத்துக்கிறாங்க. ஜின் சாரி ஜங்குக்கும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. "இப்ப தானே நல்லாயிருக்கு. மாமா வலி இன்னும் இருக்கா?" அது இன்னும் கொஞ்சம் இருக்குடி. நீ என் கூடவே இரு. வலி எல்லாம் போயிரும்." "சரி மாமா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் டயர்டா இருக்கிறதுனால அப்படியே வந்து அ ஜங்குக்கோட ஆர்ம்ஸ்லயே தூங்கிடுறாங்க. ஸோ ஜின்னு வந்து பார்க்குறாரு. 2 பேருமே வந்து ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ லைக் என்ன ஆகுது அப்படின்னா வந்து சின்ன வந்து அவரோட ரூமுக்கு போய் தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. இன்னமும் வந்து 2 பேருமே ஹக் பண்ணிட்டு தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து 3 தான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்குறாங்க லைக் ஜங்குக்க ஹக் பண்ணிட்டு தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட செஸ்ட்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. ஸோ கொஞ்சமா விலகலான்ட்டு போறாங்க. பட் ஆனா ஜங்குக் வந்து விடல. டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. "போகாத பொண்டாட்டி." அப்படின்ட்டு வந்து ஜங்குக் சொல்றாரு. 3ம் வந்து மேல பார்க்குறாங்க. "மாமா, பொண்டாட்டி இன்னமும் என் மேல கோவம் இருக்கா? சாரிடி. நான் அந்த மாரி பண்ண மாட்டேன். உன்ன ரொம்ப லவ் பண்றேன்டி." அப்படின்னு சொல்றாரு. "போமாட்டேன் மாமா. ஆனா திரும்ப நீ இந்த மாரி பண்ணனா என்ன பார்க்கவே முடியாது. ப்ராமிஸா பண்ண மாட்டேன் பொண்டாட்டி." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாரு.
ஜின்னு வந்து இதெல்லாம் பார்க்குறாரு. ஸோ 2 பேரையும் எழுப்பலாம் அப்படின்ட்டு தான் வந்திருப்பாரு. ஸோ அப்போ வந்து அவருக்கும் வந்து இதெல்லாம் வந்து லைக் டோர் வந்து தொறந்து தான் இருந்திருக்கும். ஸோ அவரும் வந்து அப்படியே டோர் ஃப்ரேம் கிட்ட நின்றுட்டு, ஒரு வழியாக நீங்களும் சேர்ந்துட்டீங்க போல, என்ன டேய் டேய் போதும்டா என் பொண்டாட்டி விடுறா, எனக்கும் தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு ஜங்குக்கு. மாமா விட்டு மாமா, போட்டு நசுக்கிட்டு இருக்கேன், விட்டு மாமா, கொஞ்ச நேரம் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஜின்னும் அடிங்கொய்யலை அப்படின்னு அவரும் வந்து அதே பெட்டில் மூணுக்கு பின்னாடி படுத்துக்கிட்டு அவரும் வந்து லைக் வந்து அவரும் ஒரு பக்கம் இழுக்கிறாரு, ஜங்குக்கு இன்னொரு பக்கம் இழுக்கிறாங்க. ஐயோ விடுங்க 2 பேரும், ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு வலிக்குது, பொண்டாட்டி நீ ஏன் கிட்ட வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு. அண்ட் ஜங்குக்கும் இல்லை ஏன் முன்னாடி ஏன் கூட தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும். இப்படியே வந்து 2 பேரோட 3 பேருமே ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட் அதாவது மினி சீரீஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன்ல, அதையும் மறக்காமல் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் வந்து ஒரு அடுத்து வந்து டயாங்கோட ஒரு மினி சீரீஸில் மீட் பண்ணலாம், ஓகேவா? அண்ட் பாய் பாய்.